Hello students, welcome to Hiba Max 11th Standard Physics Chapter 1 Nature of Physical World and Measurement Lesson Numerical Problems எப்படி சால்வ் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹிபா மேக்ஸ் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபிசிக்ஸோட ப்ராப்ளம்ஸ் எடுக்க போகிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அதனால ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துருந்தோம். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்காக தான். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் நல்லபடியாக ரீச் ஆகணும்னா மறக்காமல் நீங்கள் எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணணும். அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நிறைய வியூஸ் வரும்போது இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் கேட்குறேன். நார்மலாக எந்த வீடியோலும் நான் வந்து இது மாதிரி கேட்க மாட்டேன். பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோனால கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை இல்லையா? ஸோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம். In a submarine equipped with a sonar, the time delay between the generation of a pulse and its echo after reflection from enemy submarine is observed. சப்மரைனில் வந்து ஒரு சோனார் எக்விப்ட் ஆகிடும். இந்த சோனார்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்ட் வந்து போய் எனிமியோட சப்மரைனை ஹிட் பண்ணி அது ரிட்டர்ன் பேக் நம்மக்கிட்டே வரும் இல்லையா? ஸோ அப்போது அந்த டைம் டிலே பிட்வீன் த பல்ஸ் இதை போய் ரீச் ஆகி அங்கே ஹிட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பேக் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 80 seconds இருக்குதுன்னு. இஃப் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர் இஸ் 1460 meter per second, ஸ்பீட் ஆஃப் சவுண்டும் கொடுத்துறாங்க, வாட்டரில் தனியாக கொடுத்துறாங்க. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் எனிமி சப்மரைன்? இப்போ நம்மளோட சப்மரைன் இங்கே இருக்க, இது எனிமியோட சப்மரைன். இங்கேருந்து சவுண்ட் ட்ராவல் ஆகி அதை ஹிட் பண்ணி ரிட்டர்ன் வரும். அப்போ அங்கே கொஞ்சம் டைம் டிலே எடுக்கும். அது வந்து 80 secondsன்னு கொடுத்துட்டாங்க. ஸ்பீட் ஆஃப் சவுண்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சுட்டு நம்ம டிஸ்டன்ஸ் எனிமியோட சப்மரைன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கிவன் எல்லாம் எழுதிடலாம். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர், ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க 1460 meter per second இல்லையா? ஸோ இது வந்து வெலாசிட்டின்னு எடுத்துக்கலாமா? v. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம் டேக்கன் பை த பல்ஸ் ஃபார் டு அண்ட் ஃப்ரோ. சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகி ஹிட் பண்ணி ரிட்டர்ன் வரணும், அது அந்த டு அண்ட் ஃப்ரோ இல்லையா? நெக்ஸ்ட் என்ன எழுதணும்னா டைம் டேக்கன் பை த பல்ஸ் ஃபார் டு அண்ட் ஃப்ரோ, போயிட்டு ரிட்டர்ன் வர்றது சரியா? ஸோ இதை வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக இந்த டீ எப்படி கண்டுபிடிப்போம்னா டைம் டேக்கன் டிவைடட் பை 2. ஏன்னா அது 2 வாட்டி ட்ராவல் ஆகுது, இது போய் ஹிட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன். ஸோ எவ்வளோ நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்கன்னா 80 seconds டிவைடட் பை 2. அப்போ டைம் வந்து 2 4s are 8 இல்லையா? ஸோ 40 seconds. இப்போது நமக்கு ஸ்பீடும் இருக்குது, டைமும் இருக்குது, டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஃபார்முலா என்ன எடுத்துக்கலாம்? ஃபார்முலா ஆஃப் ஸ்பீட். Speed is equal to distance by time taken. இப்போ ஷார்ட்டாக இது எப்படி எழுதலாம்னா v is equal to d by t. இப்போ கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுதிடலாம். 1460 ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் நம்ம தான் கண்டுபிடிக்கணும், டைம் வந்து 40 seconds. இப்போ இது இந்த சைடு க்ராஸ் மல்டிபிள் பண்ணிட்டா போதுமா? 1460 into 40 is equal to distance. இப்போது இது 0 இன்னொரு 0, 6 4s are 24, பேலன்ஸ் 2 16 18, பேலன்ஸ் 1 58400 மீட்டர் ஆக்சுவலாக இல்லையா டிஸ்டன்ஸ். பட் நமக்கு கிலோமீட்டர்லேயும் காமிச்சிருக்கணும், இது வந்து மீட்டர். இப்போ இதை கிலோமீட்டராக மாற்றினா டிவைடட் பை 1000. 58400 டிவைடட் பை 1000. ஏன்னா 1 kilometer is equal to 1000 மீட்டரா? ஸோ கன்வெர்ட் பண்ணோன்னா டிவைடட் பை 1000. 2 0 2 0 0 இருக்கனால 4 பக்கத்தில் ஒரு பாயிண்ட். ஸோ ஆர் 58.40ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 நம்ம ஆட் பண்ணலாம். கிலோமீட்டர்னு எழுதிட்டா போதும். மீட்டர்லேயும் நீங்கள் சொல்லிக்கணும், கிலோமீட்டர்லேயும் சொல்லிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின். The radius of the circle is 3.12 meter. ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. Calculate the area of the circle with regard to the significant figures அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் கேட்குறாங்க. ஈஸி, ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். பட் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். லாஸ்ட்டாக நம்மளோட ரிசல்ட்டை அக்கார்டிங் டு சிக்னிஃபிகண்ட் கண்டிஷன்ஸ் தான் நம்ம செய்வோம். அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ், பேலன்ஸ் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கிவன் ரேடியஸ் என்னென்னு எழுதிடலாம்.
radius small r is equal to 3.12 meter. இது radius. Next, area of the circle. Area of circle formula என்ன? Pi r square. இப்போ பையோட வேல்யூ 3.14 எடுத்துக்கலாம், ஏன்னா இதுவுமே பாயிண்டில் தான் இருக்குது. ஆர் ஸ்கொயர் அப்போ 3.12 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை மல்டிபிள் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதிக்கலாம். இப்போ இந்த 3 வேல்யூ மல்டிபிள் பண்ணோம் எப்படி? 3.14 இன்ட்டு 3.12 ஸ்கொயர் இருக்கனால இன்னொரு வாட்டி 3.12. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் என்னோட ஆன்சர் 30.5666016 கிடைக்கும். சரிங்களா? இது வந்து நார்மலாக நம்ம மல்டிபிள் பண்ணாலே இந்த ஆன்சர் கிடச்சிரும். அப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னா என்ன அப்படின்னா, நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டெசிமல் பிளேஸோட முடிச்சிடணும். ஒரே ஒரு நம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டெசிமல் நம்பர் வந்தால் போதும். அப்போ 30.5 என்னவா மாறும்? ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம் இல்லையா? இப்போ 5க்கு அடுத்த நம்பர் 6 5 விட பெரிய நம்பர். அப்போது நம்ம எந்த பிளேஸில் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோமோ அங்கே +1. ஸோ 30.6 ஏரியானால மீட்டர் ஸ்கொயர் யூனிட்ஸ் இல்லையா? இங்கே வேணால் அது எழுதிக்கலாம், ஸ்கொயர் யூனிட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Third question, assuming that the frequency gamma of a vibrating string may depend upon applied force, length, mass per unit m, prove that gamma is directly proportional to 1/L root of f by m using dimensional analysis. சரிங்களா? இப்போ திருப்பி நான் கொஸ்டின் படிக்கிறேன். ஒரு ஸ்ட்ரிங்கோட ஃப்ரீக்வன்சி காமா எடுத்திருக்கோம். அது வந்து டிபெண்ட் அப்பான் ஃபோர்ஸு, லென்த்து, மாஸ். அண்ட் ப்ரூவ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களே ப்ரூஃபும் கொடுத்துட்டாங்க. காமா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/L root of f by m அப்படின்னு அவங்களே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் எப்படி அதை எதை வச்சு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம்னா டைமென்ஷன் அனாலிசிஸ். இது வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து 11th படிப்பீங்க. இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க. டைமென்ஷன் அனாலிசிஸோட ஒரு டேப்லோ காலம் இருக்கும். அதில் கொடுத்துருப்பாங்க ஃபோர்ஸோட டைமென்ஷன் அனாலிசிஸ் என்ன, மாஸோடது என்ன, அந்த மாதிரி வெலாசிட்டியோடது என்ன, டைமோடது என்ன, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாமே மனப்பாடம் பண்ணணும்னா கஷ்டம். ஸோ எந்தெந்த சம்முக்கு என்னென்ன தேவைன்றது மட்டும் செலக்டடாக எடுத்து செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சென்டம் எய்ம் பண்ணுறவங்க கம்ப்ளீட்டாக எடுங்க, ஏன்னா 1 மார்க் கொஸ்டின் அதுலேருந்து நிறைய கேட்பாங்க. சரிங்களா? அந்த கொஸ்டினில் இருக்கிறத எடுத்துக்கலாம். ஃப்ரீக்வன்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L பவர் A, F பவர் B, M பவர் C. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிவன் மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை நான் ரிமூவ் பண்ண, காமா இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணனா ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துட்டு L பவர் A, F பவர் B, M பவர் Cன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த கேயோடது என்ன, கேனா என்ன அப்படின்னு எழுதணும் இல்லையா? வந்து டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. நார்மலாக நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அண்ட் ஏபிசி வந்து பவரில் இருக்குது, LFM வந்து நம்மளோட ஃபார்முலா. இப்போ ஒரு விஷயத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் எல் என்னது, எம் என்னது, அண்ட் எஃப் கொடுத்துருக்காங்க, எஃப் என்னது தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைமென்ஷன் அனாலிசிஸ் ஆஃப் எஃப் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் எஃப் என்னென்ன கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். கேபிட்டல் எம், எல், டி வந்து பவரில் -2 வரணும். டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் லீனியர் டென்சிட்டி. ஏன் லீனியர் டென்சிட்டி எடுக்கிறோன்னா அதில் தான் மாஸோடது வரும். சரிங்களா? லீனியர் டென்சிட்டி m இஸ் ஈக்குவல் டு மாஸ் பெர் யூனிட் லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால தான். இப்போ வெறும் மாசுன்னா அது வேறு. ஆனால் நமக்கு எப்படி கொடுத்துருந்தாங்க, கொஷனில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாஸ் பெர் யூனிட் லென்த்து. பெர் யூனிட் லென்த்னா டிவைடட் பைல லென்த்து வரணும்னு அர்த்தம். இப்போ மாஸோட ஃபார்முலா வந்து கேபிட்டல் எம், லென்த்தோட ஃபார்முலா கேபிட்டல் எல். இப்போ கீழே இருக்க எல்லாம் மேலே கொண்டு வரேன் அப்படின்னா என்ன பண்ணணும், எம் அப்படியே இருக்கும், எல்லுக்கு மட்டும் இன்வர்ஸ், கீழே இருக்கிறது மேலே வருதுல்ல, அப்போ பவர் 1 இருக்கும்போது மேலே வரும்போது -1ன்னு கிடைக்கும். ஃப்ரீக்வன்சி காமா இஸ் ஈக்குவல் டு கே எல் பவர் ஏ, எஃப் பவர் பி, எம் பவர் சியில் நம்ம கண்டுபிடிச்ச டைமென்ஷனல் ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதலாம். அப்போ ஆல்ரெடி காமாவுக்கு ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்குது, என்னென்னா M0 L0 T இன்வர்ஸ். இது வந்து காமாவோடது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம கே எழுதி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைமென்ஷன் மட்டும் பார்க்கலாம். இப்போ எல் பவரில் ஏ, அடுத்து எஃப்க்கு என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம, எஃப்க்கு என்ன கண்டுபிடிச்சோம், M1 L1 T பவரில் -2 வரணும்.
பவரில் பி இருக்கு. இப்போ எம்முக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். எம் பவர் 1 எல் இன்வர்ஸ் பவரில் சி. இப்போ இங்கேயும் எம்எல்டி இருக்கு, இங்கேயும் எம்எல்டி இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வரும். எம் எல்லாம் தனியாக, எல் எல்லாமே தனியாக, அப்புறம் டி எல்லாம் தனியாக, அப்புறம் பவர்ஸை நம்ம ஈக்குவலேட் பண்ணுவோம். இதுதான் நம்ம செய்ய போகிறோம். சரிங்களா? எம் நாட் எல் நாட் டி இன்வர்ஸ் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டே எழுதலாம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல் பவர் ஏ, அடுத்தது எம் பவரில் பி இன்சைட் கொண்டு வாங்க, எல் பவர்லேயும் பி, டி பவரில் -2b -2b. அடுத்து நெக்ஸ்ட் டேர்ம் எம் பவரில் சி, எல் பவரில் -c. இப்போ எல்லாத்துக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோமா? இதுக்கப்புறம் எம் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எம் பவரில் பி இருக்கு, அதுக்கப்புறம் எம் பவரில் சி. மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் பவரை ப்ளஸ் பண்ணிக்கலாம், அது டேரெக்டாக எழுதலாம், இல்லைனா இன்னும் லென்த்தாக போகும். அடுத்து எல் பவரில் ஏ இருக்கு, மல்டிப்ளிகேஷனில் பி இருக்கு, அப்புறம் -c. மல்டிப்ளை ப்ளஸ் இன்ட்டு -c. லாஸ்ட்டாக டி மட்டும் இருக்கு, டி வந்து -2b. இப்போ இதோட பவர்ஸும் இந்த சைடு இருக்க பவர்ஸையும் நான் வந்து கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ இது என்ன பிரின்சிபல் படி நம்ம அப்ளை பண்ணுறோன்னா, அப்ளையிங் த பிரின்சிபல் ஆஃப் homogeneity of dimension. ஒரே மாதிரி இருக்கிற டைமென்ஷன்ஸை பவரை நான் வந்து ஈக்குவல் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு எம் ஓடுது எடுக்கிறேன்னு வைங்க, இங்கே 0 வரைக்கும் இங்கே பி ப்ளஸ் சி இருக்குது. இது வந்து செகண்ட். ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம முன்னாடியே காமா ஓடுதை ஃபஸ்ட்டு இதாக எடுத்துக்கணும், ஏன்னா லாஸ்ட்டு இங்கே தானே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது நம்பர் 2. நெக்ஸ்ட்டு வந்து எல் ஓடுது பாருங்கள், இங்கே 0 இருக்குது, இந்த பக்கம் ஏ ப்ளஸ் பி -c இருக்குது, இது நம்பர் 3. அடுத்து டி ஓடுது பாருங்கள், -1, இந்த பக்கம் -2b, இது வந்து 4. இப்போ இதிலேருந்து பியோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். -1 டிவைடட் பை -2 இஸ் ஈக்குவல் டு பி. மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ பியோட வேல்யூ ஈஸியாக 1/2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பி வேல்யூ வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கெல்லாம் கண்டுபிடிச்சிடலாமா? செகண்ட் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். Substitute b is equal to 1/2 in second equation. அப்போது b plus c is equal to 0. b இருக்கிற இடத்துல 1/2 plus c is equal to 0. c is equal to plus 1/2 ஆன்சைட் போனால் -1/2. c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நெக்ஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கலாம். நான் சைட்லேயே எழுதுகிறேன். தேர்ட் ஈக்குவேஷன், substitute b is equal to 1/2, c is equal to -1/2 in third equation. 0 is equal to a plus b minus c. 0 is equal to a கண்டுபிடிக்கணும், b வந்து 1/2, c வந்து -1/2. இங்கே டேரெக்டாக நீங்கள் -1/2 எழுதிட்டு இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாக தான் வரும். சரிங்களா? அதனால் கவனமாக பாருங்கள். 0 is equal to a plus 1/2 minus into minus plus 1/2. 0 is equal to a plus half 1. இப்போ ப்ளஸ் 1 இந்த சைடு வந்தால் -1 is equal to a. இப்போ a வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், c வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், b வேல்யூ இது எல்லாத்தையும் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். abc in equation 1. equation 1 என்னன்னு ஒரு வாட்டி எழுதிக்கலாம். gamma is equal to k into l power a, f பவரில் b, m பவரில் c. gamma is equal to k into a ஓட வேல்யூ -1, f பவர் b, b ஓட வேல்யூ 1/2, m பவர் c, c ஓட வேல்யூ -1/2. இப்போ 1/2 f பவர் 1/2னா ரூட் ஆஃப் எஃப்னு எழுதிக்கலாமா? பவரில் நமக்கு இருக்கிற டேர்மு 1/2 இருக்குன்னா நம்ம ரூட்டுன்னு மாற்றி எழுதிக்கலாம். அண்ட் எல் இன்வர்ஸ், எல் பவரில் -1னா டிவைடட் பைல எல், இது ரெண்டுமே ஸ்கொயர் ரூட். ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா எஃப் பாசிட்டிவ், எம் நெகட்டிவ்னால எம் டினாமினேட்டரில் போயிடும். சரிங்களா? இது வந்து காமா. இப்போ கேயோட வேல்யூ நான் 1ன்னு எடுத்துக்கிறேன்னு வைங்க. சின்ஸ் கே இஸ் ஈக்குவல் டு 1, கேயோட வேல்யூ 1 நம்ம யூனிட்டி எடுத்துக்கிட்டோன்னா காமா இஸ் ஈக்குவல் டு 1/l ரூட் ஆஃப் கேபிட்டல் எஃப் பை கேபிட்டல் எம்னு இருக்கும். இதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ணவும் சொல்லியிருந்தாங்க இல்லையா? therefore hence ட்ரூன்னு எழுதிடலாம். ஃபஸ்ட்டு பார்க்க தான் சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும், பட் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்களே சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஆகிடும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 4th ஒன் பாருங்கள். ஜூபிட்டர் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப்
824.7 million kilometers from Earth. ஸோ ஜூபிட்டருக்கும் எர்த்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் மில்லியன் கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இட்ஸ் ஆங்குலர் டயமீட்டர் இஸ் மெஷர்ட் டு பி ஆங்குலர் டயமீட்டர். சரிங்களா, ஆங்குலர் டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 35.72 செகண்ட்ஸ். கால்குலேட் த டயமீட்டர் ஆஃப் ஜூபிட்டர். ஜூபிட்டரோட டயமீட்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். டிஸ்டன்ஸ் ஆஃப் Jupiter from the Earth. J வந்து கேபிட்டல் எழுதிக்கலாம். இப்போ ஜூபிட்டருக்கும் எர்த்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 824.7 மில்லியன் கிலோமீட்டர். த டி இஸ் ஈக்குவல் டு எடுத்துக்கலாமா? இப்போ இந்த மில்லியன் கிலோமீட்டரை நான் எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா 824.7 into மில்லியன்னா 10 பவரில் 6 அண்ட் இதை ஃபஸ்ட்டு மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கிலோமீட்டர் எடுப்போம். அப்போ கிலோமீட்டர்னா 1000, ஸோ 10 பவர் 3 அப்புறம் மீட்டர். ஃபஸ்ட்டே இதை கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. இல்லை 824.7 into 10 பவரில் இருக்கிறத ஆட் பண்ணுங்கள். 6 + 3 9 மீட்டர்ஸ். இதுதான் டிஸ்டன்ஸ் இன் மீட்டர்ஸ். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்குலர் டயமீட்டர். அதையும் எழுதிடலாம். ஆங்குலர் டயமீட்டர் theta is equal to 35.72 செகண்ட்ஸ். இப்போ நமக்கு இந்த செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை ரேடியன்ஸாக மாற்றணும். ஸோ அதுக்கு 1 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 4.85 into 10 பவர் -6 அப்படின்ற நம்பர் கூட மல்டிபிள் பண்ணால் 1 செகண்ட் வந்து 72 செகண்ட் வந்து ரேடியனாக நம்ம மாற்றிடலாம். சரிங்களா, 1 செகண்டுக்கு எவ்வளோ? இப்போ 72னா into 72 அவ்வளோதான் இல்லையா? therefore theta is equal to 35.72 into 4.85 into 10 பவர் -6 அண்ட் இப்படி எழுதிட்டேன்னா யூனிட் வந்து ரேடியன்ஸில் மாறிடும். ஸோ லாஸ்ட்டாக இதை மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ அதனால இது இப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டயமீட்டர் ஆஃப் ஜூபிட்டர். டயமீட்டர் ஆஃப் ஜூபிட்டர் இதை வந்து ஸ்மால் டின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி கேபிட்டல் டி டிஸ்டன்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ ஸ்மால் டின்னு கன்சிடர் பண்ணலாம். இதை தான் கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஆங்குலர் டயமீட்டர்லேருந்து ஆங்குலர் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டயமீட்டர் ஆஃப் ஜூபிட்டர் டிவைடட் பை டோட்டல் டிஸ்டன்ஸ். சரிங்களா, டிஸ்டன்ஸ் ஆஃப் ஜூபிட்டர் ஃப்ரம் எர்த். இதோட வேல்யூ தெரியும், இதோட வேல்யூ தெரியும், டியோட வேல்யூ தான் தெரியாது. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு இந்த கேபிட்டல் டி அந்த சைடு கொண்டு போனால் போதுமா? டி இஸ் ஈக்குவல் டு தீட்டா இன்டூ கேபிட்டல் டி. therefore டி இஸ் ஈக்குவல் டு தீட்டாவோட வேல்யூ 35.72 into 4.85 into 10 பவர் -6 into டியோட வேல்யூ 824.7 into 10 பவரில் 9. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் இருக்கிற இப்போ இந்த வேல்யூஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். 35.72 4.85 into 824.7 into 10 பவர் 9 மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால பவரை மைனஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணும். பெரிய நம்பராக வரும், பட் நீங்கள் மல்டிபிள் பண்ணிவிடுங்க. முன்னாடி மனப்பாடம் பண்ணாதீங்க. 142.872.677 வரும். சரிங்களா, 6777 into 10 பவரில் 9 - 6 வந்து 3ன்னு கிடைக்கும். சரிங்களா, இப்போ நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷன் படி எழுதணும் அப்படின்னா 1 பக்கத்தில் தான் பாயிண்ட் வரணும் இல்லையா? 1 பாயிண்ட்டு தான் கொண்டு வரணும். 1.428 3 டெசிமல் நம்பர் போதும். இன்டூ எத்தனை நம்பர் தள்ளி வந்திருக்கு? 1 2 3 4 5 10 பவரில் 5. கரெக்டா? அண்ட் ஆல்ரெடி நம்மகிட்ட 10 பவர் 3 இருக்குது. அண்ட் இது மீட்டரை நான் கிலோமீட்டராக மாற்றணும். மீட்டரை கிலோமீட்டராக மாற்றணும். இது வரைக்கும் மீட்டர் சைடில் வேணால் எழுதிக்கோங்க. இது வரைக்கும் மீட்டர். ஆனால் ஆன்சரை நான் வந்து கிலோமீட்டராக மாற்றணும். கிலோமீட்டராக மாற்றணும்னா டிவைடட் பை 1000. அப்போ 10 பவர் -3 எழுதிட்டு கிலோமீட்டர். இப்போ இதுவும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடுமா? பவர் ஆட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ பேலன்ஸ் நமக்கு 1.428 into 10 பவர் 5 கிலோமீட்டர் அப்படின்னு கிடச்சிரும். இதுதான்
diameter of Jupiter ஓட value. Understand of the sum எல்லாருக்கும் அடுத்த question பார்க்கலாம். Next question, fifth one, the measurement value of length of a simple pendulum is 20 centimeter known with 2 mm accuracy. 2 mm accuracy na என்ன 20 centimeter ஆனால் வந்து எரர் கொஞ்சம் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம ஒரு மெஷர்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பாயிண்ட் கம்மியாகவும் ஜாஸ்தியாகவும் நம்ம எரர் வச்சு எடுப்போம் இல்லையா, அதனால தான் இதை சொல்லியிருக்காங்க. The time for 50 oscillations was measured to be 40 seconds within 1 second resolution. Calculate the percentage accuracy in the determination of acceleration due to gravity g from the above measurements. இப்போ நமக்கு ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லென்த்து 20 சென்டிமீட்டர், ஆனால் அக்யூரசி எவ்வளோ 2 mm தான். அது மாதிரி டைமும் கொடுத்துருக்காங்க 50 ஆசிலேஷனுக்கு 40 செகண்ட்ஸு அண்ட் 1 செகண்ட் ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. கால்குலேட் த பர்சன்டேஜ் அக்யூரசியோட பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அக்யூரசி எவ்வளோன்னு கேட்கல, பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் ஃபஸ்ட்டு எழுதிடலாம். இப்போ சொல்யூஷன் எழுதலாம். கிவன் முதல்ல எழுதிக்கலாம். கிவனில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களா, மெஷர்மெண்ட் வேல்யூ ஆஃப் லென்த் ஆஃப் சிம்பிள் பெண்டியுலம் இஸ் 20 centimeter. So first length of the simple pendulum L is equal to 20 centimeter. அடுத்தது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா known with 2 mm accuracy. இப்போ அக்யூரசி நோட் பண்ணிக்கலாம். அக்யூரசியை வந்து டெல்டா எல்னு மென்ஷன் பண்ணுவோம். அது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 mm. இப்போ ரெண்டுத்தோட யூனிட் ஒரே மாதிரி வரணும் இல்லையா. அப்போது 10 mm வந்து 1 சென்டிமீட்டர் ஆகும். அப்போது எம்எம் சென்டிமீட்டராக மாற்றணும்னா இதை 2/10 மாற்றினா இது சென்டிமீட்டராக மாறிடும். கரெக்டாக? இப்போ இதை எப்படி எழுதலாம்னா del L is equal to 0.2 சென்டிமீட்டர் ஒரே யூனிட்டில் கொண்டு வந்துடலாம். அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைம். The time for 50 oscillations was measured to be 40 seconds within 1 second resolution. So same இப்போ டைமுக்கு எழுதிடலாம். Time for 50 oscillations இல்லையா, oscillations that is equal to capital T is equal to 40 seconds. அதே மாதிரி நமக்கு ரெசல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டெல்டா டீன்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட்னு கொடுத்துட்டாங்க. இது யூனிட் சேமாக தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி ஃப்ரம் த அபவ் மெஷர்மெண்ட் அண்ட் கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் அக்யூரசி தான் கேட்குறாங்க. டெல்டா ஜியோட பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இந்த கிராவிட்டிக்கு தனியாக ஃபார்முலா இருக்கானா கிடையாது. டைம் ஃபார்முலா டி இஸ் ஈக்குவல் டு 2 into pi root of L by G. இப்போ எனக்கு G தான் வேணும். இப்போ G வேணும்னா இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறேன். இது எழுதிக்க வேண்டாம், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 square 4, பைக்கு ஸ்கொயர் வரும். ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகிட்டு L by Gன்னு இருக்கும். இப்போ நம்ம கண்டிஷன் என்ன, G கண்டுபிடிக்கிறதா. அப்போது Gயை வந்து ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போயிடலாம். டி ஸ்கொயரை ஜி இருக்கிற இடத்துல கொண்டு வந்துடலாம் இல்லையா. அப்போ எப்படி மாறும், ஜி இஸ் ஈக்குவல் டு 4 pi ஸ்கொயர் இன்டூ எல் டிவைடட் பை டி ஸ்கொயர். இப்போ நம்ம கிராவிட்டியோடதை கண்டுபிடிக்கலாம். நமக்கு வந்து அக்யூரசி தான் கேட்குறாங்க, அதனால டெல்டா ஜி டிவைடட் பை ஜி கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் கேட்குறனால இன்டூ 100 இஸ் ஈக்குவல் டு இது வந்து கான்ஸ்டன்ட் 4 pi ஸ்கொயர் கான்ஸ்டன்ட். அப்போ எல் மட்டும் எடுக்கணும். delta L divided by L percentageனால into 100 less T square இருக்கு denominatorல இருக்கு. அப்போ அது multiplicationல எடுத்துக்கணும். 2 times of delta T divided by T percentageனால into 100. இப்போ values எல்லாம் substitute பண்ணலாம். delta L ஓட value 0.2, L ஓட value 20, ரெண்டுமே சென்டிமீட்டர் தான், into 100 less 2 into delta T ஓட value 1 divided by T ஓட வேல்யூ 40 into 100 பர்சன்டேஜ்னால. இப்போ ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடுங்க. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். பேலன்ஸ் இருக்கிறது பாருங்கள். 0.2 into 10, 10 இருந்தால் ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா. அப்போ 2/2 வந்துடுமா. 2/2 ப்ளஸ் இங்கே பாருங்கள்
2 1 time, 2 2 time 4. Again 2 1 time, 2 5 times 10. அப்போ இங்கே 5ன்னு எழுதணும். 2 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா 1. நெக்ஸ்ட் லைனில் 1 + 5ஓட வேல்யூ 6ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 6%. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் இல்லையா? பர்சன்டேஜ் ஆஃப் அக்யூரசி இன் கிராவிட்டியோட ஆன்சர் இதுதான். எல்லாருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.